ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ப்ரவுட்ஸ் கறி ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் என்னோடய சேனலில் போட்டிருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸான யசோதா அண்ட் மகேஸ்வரி 2 பேருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு சொன்னாங்க. அவங்க 2 பேர்த்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் இதே மாதிரி என்னோடய ரெசிபிஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா FB ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைய திருக்குறள், பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. இந்த குறளுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, பெருமை குணம் கொண்டவங்க எப்பொழுதுமே வந்து பணிவுடன் நடந்து கொள்வார். ஆனால் சிறுமை குணம் கொண்டவர்கள் தன்னைத்தானே வியந்து பாராட்டி கொள்வார். இதுதான் இந்த குறளுடைய விளக்கம். இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ரொமாலி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் தவால வந்து நான் பண்ண போகிறேன். யூஸ்வலாக இது மைதா இல்லை மைதா ப்ளஸ் கோதுமை அப்படி மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதான் என் சேனலை முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்பவும் போல் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கணும் நமக்கு. அப்போ தான் வந்து நமக்கு ரொட்டி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி. மாவு எல்லாமே இந்த மாதிரி ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஃபுல்லாக நல்லா தடவிட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கணும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் நான் கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இதை வந்து மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் மாவை. அதுக்கப்புறமா ரொட்டி ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. நல்லாவே மாவு ஊறிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இதை இந்த மாதிரி உருட்டிட்டு 2 மீடியம் சைஸ் பால் அளவுக்கு ஈக்குவலான சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா உருட்டிடுங்க. இப்போ இந்த 2 பாலையுமே வந்து லைட்டாக இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணி விடுங்க. இங்கே நான் வந்து கொஞ்சம் எண்ணெயும் வரமாவும் வச்சுருக்கேன். இப்போது ஒரு மாவை மட்டும் எண்ணெயில் டிப் பண்ணி அந்த டிப் பண்ண சைடில் வந்து இன்னொரு மாவு கூட நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ எண்ணெய் தடவின சைடில் வந்து அந்த வரமாவு எடுத்துருக்கோம்ல, அது ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணி விடுங்க. நல்லாவே வந்து கோட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மாவையும் ஒன்றா வச்சு நம்ம தேய்ச்சிடலாம். நல்லா வரமாவில் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு எப்பவும் போல் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் வரமாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா லேஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து தவால பண்ண போகிறோம். ஸோ உங்கள் தவாக்கு ஏற்ற சைஸுக்கு அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லாவே தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ தவாவும் சூடாக இருக்குது. நம்ம தவால போட்டுடலாம். இது ஹை ஹீட்டில் தான் குக் பண்ணணும். பாருங்கள், ஒரு சைடு இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்ததுமே திருப்பி போடுங்க. ஒரு காட்டன் துணி வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லாவே நமக்கு உப்பி வரும். அது நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும் நமக்கு. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை ஹை ஹீட்லேயே திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு குக் பண்ணுங்கள். போதும், அவ்வளோதான். நம்ம ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை நம்ம பரோட்டாலாம் அடிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நல்லா அடிச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி அடித்தோம் அப்படின்னா நம்ம 2 லேயராக போட்டோம்ல, அந்த ஒரு லேயர் வந்து நமக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்துடுங்க. எடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து பட்டர் இல்லை அப்படின்னா நெய் வச்சு க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு சாஃப்டாகவே இருக்கும். நான் வந்து நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டர் கூட தடவிக்கோங்க மெல்ட் பண்ணி. இதை ஃபோல்ட் பண்ணி ஹாட் பேக்கில் வச்சுடுங்க. இப்போ அடுத்ததும் அதே மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணி எண்ணெயிலையும் அந்த வரமாவுலையும் கோட் பண்ணிக்கோங்க. நல்லாவே கோட் பண்ணிக்கோங்க வரமாவில். அப்போ தான் ஈஸியாக நமக்கு எடுக்க முடியும் ரொட்டி ரெடி பண்ணதுக்கப்புறம். இப்போ ஒன்றா தேய்ச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் வரமாவு தூவிக்கோங்க. நல்லா லேசாக திரட்டிக்கலாம்.
பாருங்கள், இதுவும் நல்லா தேய்ச்சாச்சு. ஒரு 2-3 தடவை ஃப்ளிப் பண்ணுங்கள். இந்த மாதிரி திருப்பும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்க வரமாவு எல்லாமே நமக்கு போயிடும். இப்போ அடுத்த ரொட்டியும் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. ஈஸியாக நமக்கு 2 லேயருமே பிரிஞ்சு வந்துடும். பார்த்து கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும். இப்போ இது மேலேயே அதே மாதிரி நெய் தடவி விட்டுறேன் நான். இதே மாதிரி எல்லா ரொட்டியும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கோதுமை மாவு வச்சு செஞ்ச ரொமாலி ரொட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நான் இதை வெஜிடபிள் குருமா கூட சர்வ் பண்ணுறேன். அந்த குருமா ரெசிபி உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.